Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபிக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ல இருந்து 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவுல் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டரில் ஆட் பண்ணாமல் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு ஷீட் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதம் வந்ததும் இதில் 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை பேனை ஹீட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு ஷீட் மாதிரி ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது போட்டதும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இது சூப்பராக ஒரு ஷீட் மாதிரி வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஷீட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஷீட் ஊற்றி வச்சுருக்கோம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதுலேயும் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எல்லா ஷீட்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு ஷீட்டை எடுத்து அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரோல் பண்ணதும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மடிச்சுக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறதையும் மடிச்சுக்கலாம். இது ஒட்டுறதுக்காக 2 ஸ்பூன் மைதா மாவு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆயிலில் போடும்போது பிரியாமல் அந்த ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வராமல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஷீட் எடுத்து அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை வச்சு ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் மடிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ தடவியாச்சு. இதையும் அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற இருக்க ஷீட்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சுருக்க அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரியே மற்ற இருக்க ஸ்ப்ரிங் ரோல் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் அவுல் வச்சு செய்கிறது. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததும் இதையும் வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ நம்ம டேஸ்டியான ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.